ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஆன்லைன் ஜாப்னு நம்ம சர்ச் பண்ணும்போது ஆன்லைன் ஜாப்போட டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த ஆன்லைன் ஜாப்பை வந்து நம்ம டேட்டா என்ட்ரி ஜாப்பை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றது எது அப்படின்னா, என்ன வெப்சைட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குவிக்கரு, OLX, அப்புறம் நாக்ரி, மான்ஸ்டரு, இந்த மாதிரி 4 வெப்சைட் 5 வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகும். அதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிறைய ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல. என்ன அப்படின்னா, நானும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து இதை ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதே இப்போ வந்து வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நானும் வந்து அதே மாதிரி கூகுளில் வந்து என்ன பண்ணேன், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஈரோடுன்னு போட்டு டேட்டா என்ட்ரி ஜாப் இன் ஈரோடுன்னு போட்டேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக இருந்தது என்னென்னா மான்ஸ்டர் இந்தியா இருந்துச்சு, 2வது பார்த்திங்கன்னா குவிக்கர் இருந்துச்சு, 3வது OLX இருந்துச்சு, 4வது பார்த்திங்கன்னா நாக்ரி. நான் ஓகேங்க, இந்த 4 ஜாப் ஒரு சைட்டு ஓப்பன் ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், நாக்ரியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹோம் பேஸ்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு நிறையா லிஸ்ட்டாக இருந்தது. இப்போ அப்டேட் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜாப்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் அப்ளை பண்ணி ரெஸ்யூம்லாம் சப்மிட் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துச்சு, யூ ஹேவ் ஷார்ட் லிஸ்டட் ஃப்ரம் அவர் கம்பெனின்னு போட்டு ஃபோன் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி போட்டிருந்தாங்க. நானும் வந்து ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ண ஃபோன் எடுக்கலை. ஸோ அவங்களே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஃபோனை பார்த்துட்டு அடுத்தது வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் வாங்கினாங்க. சரின்னு போனேன். சரி, போயிட்டு சேட் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து என்ன டைப் ஆஃப் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இமேஜில் வந்து டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணுற ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுக்குற சாம்பிள் ஜாப் வந்து நீங்கள் செய்யுங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி ஓகேங்க சார், ஐ எம் அவைலபிள், ஐ எம் வந்து வில்லிங் டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு சேட் பண்ணேன். ஸோ அவங்களும் மறுபடியும் திருப்பி அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா, சாம்பிள் ஒர்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. நான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலிக் ஸ்டைலில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷில் வந்து இமேஜ் இருந்துச்சு. அந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒரு 23 லைன் இருந்துச்சு. அந்த 23 லைன் வந்து நம்ம பார்த்து டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோடிங் கொடுக்கணும், HTML கோடிங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சரி ஓகே சார், இப்போ வந்து நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு நானும் வந்து எப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண ஆரம்பித்தேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிட் பண்ணேன். நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வெயிட் பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ரிப்ளை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு பேக்கேஜ்னு போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிகினர் பேக்கேஜ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதில் வந்து மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 250 பேஜஸ் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ சேல்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் வந்து இவ்வளோ சேலரின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு பேஜுக்கு வந்து இவ்வளோ வந்து டாலர் கிடையாது, ருப்பீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கு கீழே அடுத்த லைன் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து இந்த வாரத்துக்கு 250 பேஜ் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1200 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த பேக்கேஜ் வந்து அட்வான்ஸ்டு பேக்கேஜ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அட்வான்ஸ்டு பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 500 கொடுப்பாங்களாமா. 500 இமேஜ் கொடுத்து அந்த 500 இமேஜ் டைப் பண்ணி அனுப்பணும். வீக்லி ஒன்ஸ் வந்து பே பண்ணிடுவோம்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2300 போட்டிருந்துச்சு. அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு பேக்கேஜ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அதாவது ப்ரொஃபஷனல் பேக்கேஜ் போட்டிருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1500 பேஜஸ் கொடுப்போம். அது வந்து நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து சரி ஓகே நல்லா இதாக்க அதுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 3000 rupees. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நான் இந்த ஒரு கம்பெனி மட்டும் இல்லை,
கிட்டத்தட்ட ஒரு 10-15 கம்பெனி பக்கம் அப்ளை பண்ணேன். 10-15 கம்பெனி இதே சேம் ஒர்க்கு தான் வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்து நான் இந்த மாதிரி பேஜ் டைப்பிங்லாம் ஒர்க்கு நான் நிறையா சர்ச் பண்ணி நான் பார்க்கல. டிஃபால்ட்டாக வந்து டேட்டா என்ட்ரின்னு போட்டாலே இது தான் வருது. ஸோ அதனால் நான் என்னடா அது இப்போவும் வந்து இந்த மான்ஸ்டரு, நாக்ரி இதெல்லாம் என்ன வெப்சைட் இது? இந்த வெப்சைட்லாம் நல்லா ஃபேமஸான வெப்சைட் ஆச்சு. நல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. சும்மா அப்படியே வேலைலாம் சூப்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே இதே ஜாபை தான் தொடர்ந்து அவங்க வந்து கொடுக்குறதா போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை நம்பிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினாலும் அவங்க வந்து ஒர்க்கு கொடுப்பாங்க. ஒர்க்கை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 டேஸ் கழிச்சுட்டு அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து இன்வாய்ஸ் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிப்ளை வராது. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ இந்த மாதிரி வந்து நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீங்களும் வந்து இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாக்ரி, மான்ஸ்டரு, குயிக்கரு, OLXல இது மாதிரி வேலை வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இது வந்து எல்லாமே ஃபேக்கு தான், அது வந்து உண்மை கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு ஒர்க்கு வந்து இந்த மாதிரி லீகலாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் எது அப்படின்னா லிங்க்டின் தான். linkedin.com பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டபுளான வெப்சைட்டு. அதில் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் அவங்க வாங்கிறது கிடையாது, வெப்சைட்லேயும் சரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஜாப் வேணும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் கம்பெனி வைஸில் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கம்பெனிலாம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாக இமெயில் ஐடி வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இல்லை டேரெக்டாக வந்து இமெயில் கம்பெனியோடைய வெப்சைட்டுக்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இல்லை அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஜாப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, லிங்க்டினில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து கமெண்ட்டில் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கை வந்து கிடைக்கணும் அப்படின்னா லிங்க்டின் பேஜுக்கு போய்க்கிட்டு ஜாப் சர்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து வேணுனாலும் ஜாப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எப்படி வந்து கூகுளில் வந்து எப்படி இதை வந்து சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை வந்து நான் சொல்கிறேன். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ஜாப் கிடைக்கும். என்ன வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்ல அவசியம். அது இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜ் எதாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். லாங்குவேஜில் வந்து பைத்தோனு, C++, ஜாவா அந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படின்னா இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் டேட்டா என்ட்ரின்னு சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து எல்லாருமே செய்கிற பேசிக்கான ஒரு ஒர்க்காக தான் இருக்குமே தவிர ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, குறிப்பிட்ட ஜாப் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம டெக்னிக்கலாக நம்ம நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நானும் வந்து அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் சர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டிட்டு ஏமாறதை விட அதை நீங்கள் விட்டுட்டு அடுத்தது லெவலுக்கு வந்து நம்ம போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து இந்த மாதிரி ஜாப் சர்ச்சிங் பண்ணுறது ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெக் வித் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.